தமிழ் பேசும் நல்லுள்ளங்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நண்பர்களே, ரைஸ் குக்கர் பழுது சரி பண்ணுவது எப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் வீடியோவை கடைசி மட்டும் பாருங்கள். இந்த மாதிரி எலக்ட்ரானிக் ரிப்பேரிங் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் நீங்கள் பார்த்து தெரிஞ்சு கொள்ளணும்னா நம்முடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஆல்ன்ற பட்டனை அழுத்துங்க. அப்போ தான் நான் பிறந்த மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். Hey there. Subscribe to my channel. And also press this bell icon. பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ரைஸ் குக்கர் பழுது சரி பண்ணுவது எப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரைஸ் குக்கர் வந்து நம்மளுக்கு பவர் ஒன்றாகுதில்லை, பவர் வருதில்லை. இப்போ இந்த ரைஸ் குக்கரில் வந்து என்ன பழுது இருக்குது, சுவிட்சில் பழுது இருக்கா இல்லைன்னு சொன்னால் பவர் கேபிளில் பழுது இருக்கா அப்படின்றத நாம் செக் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ வாங்க இந்த பழுதை வந்து நாம் எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதில் வந்து பவர் கேபிள் வயரோடு தான் கொண்டு வந்திருக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் சுவிட்ச் வந்து இங்கே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. பாருங்கள், இந்த இடத்துல வந்து பவர் கேபிள் கனெக்ஷன் கொடுக்குற இடம் இருக்குது. இப்போ இதில் வந்து நாம் இந்த பவர் கேபிளை வந்து கனெக்ஷன் கொடுக்கலாம். பார்த்தீங்கன்னா பவர் கேபிள் வந்து கனெக்ஷன் கொடுத்தாச்சு. பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இப்போ வந்து நாம் பவர் கேபிள் வந்து கனெக்ஷன் கொடுத்துட்டோம். இப்போ வந்து நாம் பவர் சுவிட்ச் பிளக்கில் வந்து டொப்பை வந்து நாம் கனெக்ஷன் கொடுத்துடலாம். பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் கொடுத்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் பவர் கேபிளை வந்து கனெக்ஷன் கொடுத்தோன்னு இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு மஞ்சள் நிறத்தில் இருக்கிற லைட் எரியணும். இப்போ பார்த்தீங்கன்னா எரியலை. இப்போ வந்து இந்த பவர் கேபிளை வந்து நாம் செக் பண்ணி பார்க்கலாம். பவர் கேபிள் நல்லா இருக்கா இல்லையான்றதை பார்க்கலாம். முதலாவது பார்த்தீங்கன்னா நம்மளோட ரைஸ் குக்கராக இருக்கலாம், இல்லைன்னு சொன்னால் எலக்ட்ரிக்கில் வேலை செய்கிற எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் நம்மளுக்கு பவர் வரலைன்னா நாம் முதலாவது டிஜிட்டல் மல்டிமீட்டரை வச்சு இல்லைன்னா அனலாக் மல்டிமீட்டரை வச்சு செக் பண்ணி பார்க்கலாம். இந்த பவர் கேபிள் வந்து எந்தளவுக்கு நல்லா இருக்குதா இல்லையான்றதை செக் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இப்போ வந்து நாம் இந்த பவர் கேபிள் வந்து டேமேஜ் ஆகிருக்கா அப்படின்றத நாம் செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஏன்னா நம்மளுக்கு வந்து ரைஸ் குக்கரில் வந்து பவர் வரலை அப்படின்னா நாம் முதலாவது இந்த பவர் கேபிளை தான் செக் பண்ணி பார்க்கணும். இப்போ வந்து நாங்கள் ஒன் பண்ணி பார்த்தோம், ஆனால் நம்மளுக்கு ரைஸ் குக்கரில் பவர் வரலை. இப்போ பார்த்தீங்கன்னா நான் டிஜிட்டல் மல்டிமீட்டரில் டயோடு சிம்பிள் அதை மாதிரி பார்த்தீங்கன்னா பஸ்ஸர் சிம்பிள் அடையாளம் கொடுத்துருக்காங்க. இந்த ரேஞ்சில் வந்து நான் ஞாபகம் வந்து திருப்பி வச்சுருக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மல்டிமீட்டர் வேலை செய்து இப்போ வந்து பவர் கேபிளை செக் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோப்பை வந்து இதில் வந்து கனெக்ஷன் கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வச்சு பார்க்குறோம், வரலை. பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பஸ்ஸர் சவுண்ட் வரலை. பார்த்தீங்கன்னா எதுக்கும் வர்ற மாதிரி தெரியலை. பாருங்கள், மீட்டர் நல்லா வேலை செய்யுது. இப்போ வந்து கிரவுண்ட் லைன் ஏத்து லைன் மட்டும் நம்மளுக்கு வருது. பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இப்போ வந்து நம்மளுக்கு வந்து பவர் கேபிள் வந்து டேமேஜாக இருக்குது. இப்போ இந்த பவர் கேபிளை வந்து நாம் அங்கால வச்சுட்டு புதுசாக ஒரு பவர் கேபிள் எடுத்து பார்க்க போகிறோம். எப்படி வேலை செய்யுன்ற பார்க்கலாம். பாருங்கள், புதுசாக ஒரு கேபிள் வாங்கி வச்சுருக்கிறோம். இப்போ இதை வந்து கனெக்ஷன் கொடுத்துட்டு பார்க்க போகிறோம். இப்போ வந்து இந்த பவர் கேபிளை வந்து நாம் புதுசாக வாங்கி வச்சுருக்கிற கேபிளை செக் பண்ணி பார்க்கலாம். இந்த கனெக்ஷன் கொடுத்துட்டோம் ஒரு ப்ரோப்பை. பார்த்தீங்கன்னா சட்டப்படி வேலை செய்யுது. பாருங்க, நல்லாவே வேலை செய்யுது. பாருங்க, வேலை செய்யுது. இந்த மாதிரி வந்து நீங்களும் வந்து ரைஸ் குக்கரில் வந்து பவர் வரலைன்னா முதலாவது நீங்கள் இந்த மாதிரி செக் பண்ணி பார்க்கணும். நாங்கள் வந்து இப்போ இந்த புது பவர் கேபிளை வந்து கனெக்ஷன் கொடுக்க போகிறோம். கொடுத்தாச்சு. பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இப்போ வந்து பவர் கேபிளை வந்து பவர் சுவிட்ச் பிளக்கில் வந்து கனெக்ஷன் கொடுத்துடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் இந்த இடத்துல பாருங்கள் இண்டிகேட்டர் லைட் வந்து நம்மளுக்கு நல்லா வேலை செய்யுது. இப்போ வந்து நம்ம குக்கிங் சுவிட்சை வந்து ஒன் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் குக்கிங் சுவிட்சை வந்து ஒன் பண்ண போகிறீங்கன்னா நடுவில் வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு அழுத்தத்தை வந்து நீங்கள் அதில் கொடுத்துட்டு
இங்கே வந்து நாம் இப்போ குக்கிங் ஸ்விட்சை வந்து ஆன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ரெட் கலர் குக்கிங் லைட் வந்து எரியுது. உங்களுக்கு வடிவாக தெரியும்னு நினைக்கிறேன். குக்கிங் லைட் தெரியுது. இப்போ வந்து நாம் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், மஞ்சள் நிறத்தில் லைட் இங்கே எரியுது. இந்த இடத்துல குக்கிங் இண்டிகேட்டர் லைட் எரியுது. இப்போ பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இந்த ரைஸ் குக்கரில் வந்து என்ன பழுது இருந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா பவர் கேபிள். பாருங்கள், இந்த பவர் கேபிள் வந்து டேமேஜ் ஆகிருக்குது உள்ளுக்கு. அதனால் வந்து நம்மளுக்கு ரைஸ் குக்கர் வேலை செய்யலை. இந்த பழுதை தான் சரி பண்ணி தாங்கன்னு கொண்டு வந்திருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பழுதை வந்து நாம் சரி பண்ணியிருக்கிறோம். பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இந்த மாதிரி வந்து நீங்களும் வந்து ரைஸ் குக்கர் இல்லைன்னு சொன்னால் எலக்ட்ரிக்கில் வர்ற எந்த ஒரு பழுதாக இருந்தாலும் இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு பவர் முதல்ல வரலைன்னா இந்த மாதிரி டிஜிட்டல் மல்டிமீட்டரை வச்சு செக் பண்ணி இந்த பழுதை வந்து நீங்கள் சரி பண்ண முடியும். நல்லது நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பிடிச்சிருந்துன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஆல்ன்ற பட்டனை அழுத்துங்க. அப்போ தான் நான் போகிற இந்த மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.